கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு விசேஷித்த ஒரு வீடியோ போடுறேன். இது என்னோட சப்ஸ்கிரைபரா இருந்து எனக்கு கமெண்ட்ல என்ன கேட்டிருக்கிறாருன்னா, அம்மா உங்களோட அதாவது நீங்க இந்த 10 பிரமாணங்களை குறித்துன்னு எழுதியிருக்கிறாரு. 10 கட்டளைகள் அது கற்பனைகள். அந்த 10 கற்பனைகளை குறித்து நீங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் யாக்கோபின் 3வது அதிகாரமும் போடுவேன். இந்த இதுவும் அவர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால கேட்டுக்கிட்டதுனால நான் இதையும் போடுறேன். எனக்கு கூட ரொம்ப நாள் இந்த 10 கற்பனைகள் தெரியாமல் தான், பிறவியிலிருந்து கிறிஸ்தவள் தான். ஆனால் நான் ரட்சிக்கப்படும் வரைக்கும் எனக்கு தெரியல. அப்புறம் நான் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது பிரியமானவர்களே. அந்த 10 கற்பனைகள் என்னன்றதை நான் அடிக்கடி அதை நான் தியானம் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மற்றவங்கள நான் கேட்கும்போது அவங்க கரெக்டாக சர்ச்சுக்கு போகாதவங்க, வேதம் வாசிக்காதவங்களுக்கு தெரியல தான். 10 கற்பனைகள் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல தெரியல. பட் இன்றைக்கு இந்த வீடியோவை நான் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் வெளியிடுறதுக்கு கர்த்தர் எனக்கு இந்த நேரத்தை கொடுத்தக்காய் என் தேவாதி தேவனுக்கு கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அது மாத்திரமில்லை, இதை கேட்ட சகோதரனையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரையும், இந்த 10 கற்பனைகளையும் கடைபிடிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. முதல் கற்பனை, இது மோசே இடத்தில் தேவன் தான் பேசிய வார்த்தை. அவர் சொல்றார், என்ன சொல்றாரு? முதல் கட்டளை என்னன்னா, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நான் ஒருத்தந்தான், என்ன நீ வணங்கு. என்னையன்றி நீ வேற யாரையும், வேற தேவர்களை நீ வணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வேற தேவர்கள் இருக்காங்களா? ஆமாம், வணங்கிக்கிட்டு தானே இருக்காங்க. வேற வேற உருவத்திலையும் அடையாளத்திலையும் சிலை வடிவா விக்கிரகங்கள் வடிவா வணங்கிட்டு தானே இருக்காங்க. அந்த காலத்திலே வணங்கியிருக்காங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னையன்றி உனக்கு தேவர்கள் தேவர்கள் வேண்டாம். நான் என்னையன்றி வேற தேவன் இல்லை, நீ என்னத்தான் வணங்கணும் சொல்லிட்டு சொல்கிறாரு. யாரை எப்படி நீ வணங்கக்கூடாது? மேலே வானத்தில், கீழே பூமியில், தண்ணிக்குள்ளே இருக்கிற எந்த உருவத்தின் சொரூபத்தை ஆகிலும், அதை நீ விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ உண்டாக்கி வச்சுக்கிட்டு நீ வணங்காத. 2வது கற்பனை என்ன சொல்கிறாருன்னா, என்னிடத்தில், அதாவது உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. வீணிலே வழங்குறது என்ன? உதாரணத்துக்கு, நீங்க பொய் சொல்றீங்க, திருடுறோம், ஏமாத்துறோம், மற்றவங்க மேல ஏமாத்துறோம். ஆனா பொய் சத்தியம் பண்றது யார் மேல? காட் ப்ராமிஸா. சின்ன குட்டிங்க பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க, காட் ப்ராமிஸா நான் பார்க்கல எடுக்கலம்பாங்க. அது தெரியாது அவங்களுக்கு சொல்றதுக்கு. ஆனா உண்மையில் இந்த மாதிரி நாம் பேசினால், தேவனுடைய நாமத்தின் மேல் நாம் சத்தியம் பண்ணி பேசுறது, இல்லை வீணா அவரை கூப்பிடுறது, ஆண்டவர் தான் உன்னை பார்த்துக்கிடுவாரு, அவருடைய நாமம், அவரை நாமத்தை வீணா நம்ம வழங்கினோம்னா அதுக்கு தண்டனை நிச்சயமாக கொடுப்பார். என் நாமத்தை நீ வீணாய் வழங்காதிருப்பாயாக. அடிக்கடி ஆண்டவர் பேரத்தை மற்றவங்க முன்னத்தில், அதாவது பொய்யா அதை ஆண்டவரோட நாமத்தை, அந்த சத்தியத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனால் ஆண்டவர் நாமத்தை பேசுறது அது தவறு. என் நாமத்தை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். தண்டனை உண்டுன்றாரு. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய நாமத்தை நாம் சொல்வதற்கே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே, உண்மையாக. அடுத்தது 3வது கற்பனை. நான் 10 கற்பனைகளை நம்பர் சொல்லி சொல்றேன். முதல் கற்பனை, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது கற்பனை, என் நாமத்தை நீ வீணிலே வழங்காதிருப்பாயாக. 3வது கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அதுதான் நம்ம சண்டே சர்ச்சுக்கு போகிறது. அது மாத்திரம் இல்லை, ஏன் சொல்றாருன்னு அவரே சொல்றாரு, நம்ம கேட்போம் பாருங்களேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும், நல்லா கேளுங்க பிரியமானவர்களே, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. சாட்டர்டே வரைக்கும் நீ வேலை செய், மண்டே டு சாட்டர்டே நீ வேலை செய், என்ன வேணா நீ உனக்கு வேலை பார்த்துக்கோ. 7ஆம் நாளிலோ
உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த முதல்ல அவர் படைத்தது 6 நாளைக்குள்ள எல்லாவற்றையும் உருவாக்கினார். வெளிச்சத்தை உண்டாக்கினார், தண்ணீரையும் பூமியும் அதை பிரித்தார். இதை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா ஆதியாகமத்தில் முதல்ல பார்க்கலாம். ஒருவேளை எனக்கு வேதம் எனக்கு சரியாக தெரியாதுன்னு சொல்கிறவங்க பிரியமானவர்களே, நான் பைபிளே நான் வந்து ஃபுல்லாக முதல்ல இருந்து புதிய ஏற்பாடு கிட்டத்தட்ட பழைய ஏற்பாடு முடிக்க போகிறேன். ஆமோஸ் வந்திருக்கேன். ஆமோஸ் வரைக்கும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஆமோஸ் வெளியிடுவேன். அது வரைக்கும் யோவேல் வரைக்கும் புக்கு போட்டிருக்கேன். அதை தியானித்து அது என்ன இருக்குது, அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அழகா கதை மாதிரி அருமையாய் ஒரு தியானம்னு கூட சொல்லலாம், பைபிள் ரீடிங்னு சொல்லலாம். ரீடிங்கும் தியானமுமாய் அதை நான் வெளியிட்டிருக்கேன். எனக்கு வேதம் தெரியாது, பரிசுத்த வேதம் நான் சரியாக வாசிக்கலை, எனக்கு புரியலைன்னு சொல்கிறவங்க தயவு பண்ணி ஆதியாகமத்திலேருந்து நீங்கள் என்னோட வீடியோ லிங்க் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பைபிள் நாலேஜ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வரும், ஒரு வீடியோ மொத்தமாக வரும், அதில் வரிசையாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். அதை கேட்டுட்டு பைபிள் படிங்க, நல்லா ஈஸியாக புரியும். சத்தியத்தை அறியாமல் தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே கிறிஸ்தவர்களாகிய நாம் நுழையிறது நிச்சயமாக நடக்காது. கர்த்தர் கொடுத்த புனித புத்தகம் இது, பரிசுத்த புத்தகம். இதுவே தெரியலைன்னா எப்படி நம்ம போக முடியும்? ஒரு பிள்ளை படிக்காமையே பாஸ் பண்ண முடியுமா? 10ஆம் கிளாஸில் நான் புக்கே எனக்கு இல்லை, நான் பாஸ் ஆக முடியுமா? அதுபோல் தான் பிரியமானவர்களே, படிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, நாம் அதன்படி நடக்க வேண்டும். இப்போ 3 கட்டளைகள் பார்த்துட்டோம். 3வது கட்டளைகள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். 4வது முக்கியமான கர்த்தனை என்னன்னா, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டம் என்னன்னா, தகப்பன் தாயும் கனம் பண்ண வேண்டும். அப்படின்னா நீ உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீ நல்லா வாழ்றதுக்கு அப்பாவையும் அம்மாவையும் கனம் பண்ணு. அப்பாவை அம்மாவையும் வணங்குன்னு சொல்லலை. வணங்குறது வேற, கனம் பண்ணுறது வேற. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் வந்தார், ஒரு பெரிய அதிகாரி வந்தாங்கன்னா நம்ம வணங்க மாட்டோம், கனங்க பண்ணுவோம் அவங்கள. அதுபடி தான் கடவுளை வணங்கணும், தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். அதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தை, அது நம்ம இப்போ பார்த்துட்டோமா, 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது 4வது. 5வது, கொலை செய்யாதிருப்பாயாக. 6வது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 7வது, களவு செய்யாதிருப்பாயாக. 8வது, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அல்லேலூயா. இப்போ 5, 6, 7, 8 பார்த்துட்டோம். 5 கொலை செய்யாதிருப்பாயாக, 6 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, 7 களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. களவு சொல்கிறது, பொய் சொல்கிறது, பொய் சாட்சி சொல்கிறது, இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா? அடுத்தது 9வது கற்பனை, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. 10வது கற்பனை, 9வது கற்பனையும் 10வது என்ன சொல்லுதுன்னா, அடுத்தவங்க வீட்டு மேலேயோ, அடுத்தவங்க மனைவியோ, அடுத்தவங்க பிள்ளைங்க இதுலையோ உனக்கு ஆசை வரக்கூடாது. இச்சையாதிருப்பாயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இச்சை இருக்கக்கூடாது. இச்சைன்றது என்ன தெரியுமா? அடையக்கூடாத ஒன்றை அடையணும்னு நினைக்கிறது. அது நமக்கு தகுதி இல்லை, அது நமக்கு இல்லை, அது நம் சொந்தம் அல்ல. ஆனால் அது மேலே ஆசைப்படுறது தான் இச்சை. ஒரு பெண்ணை பார்த்தோன்னே அடைய நினைக்கிறது இச்சை. அந்த இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவம் பூரணமாகும் போது அவனை மரணத்துக்குள்ளே தள்ளுது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு 10வதாக 9:10 ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இச்சையாதிருப்பாயாக.
முதல்ல 9 என்னன்னா, பிறனுடைய வீட்டை. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தா பெரிய வீடு, அவங்க வீடை பார்த்த உடனே பெருமூச்சு விடுவாங்க. எப்பா முன்னால் கார் இருக்குது, பங்களா இருக்குது, பின்னாடி இவ்வளோ இடம் கிடக்கு, தோட்டம் கிடக்கு, இவ்வளோ கிடக்குன்னு சொல்லி அப்படியே அது அடுத்தவங்களோட பொருள் மேலே ஆசைப்படுறதான் இச்சையாது இச்சை. அது இருக்கக்கூடாது. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். 10வது, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அடுத்தவங்களோட பொருளை நீ இச்சிக்காத. முதல்ல வீடு, 2வது மனைவி, அவங்க வீட்டு வேலைக்காரன் வேலைக்காரி, அவங்க வீட்டுக்குள்ளான காரு, அவங்க வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பொருள். வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? மிக்ஸி இருக்கும், கிரைண்டர் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும் இல்லையா, ஏசி இருக்கும். அப்போது அடுத்த வீட்டு பொருளை பார்த்து நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போனவுடனே பெருமிச்சு விடுறது, அப்பா இவங்கெல்லாம் ஏசி இல்லை, நமக்கு ஒரு ஏசி வாங்கினா, அப்படி இச்சை இருந்தால் அது பாவம். இச்சிக்கக்கூடாது. அதுதான் கர்த்தர் நம்மோடு பேசுகின்ற 10வது கட்டளை. யாதொன்றையும் நாம் இச்சிக்கக்கூடாது. ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? கிறிஸ்தவங்களாக தான் இருப்பாங்கப்பா, நல்லவங்களாக இருப்பாங்க, நல்ல பக்தி உள்ளவங்க, பரிசுத்தம் உள்ளவங்களாக இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்கு வேலைக்காரி வந்தான்னா நல்லா அந்த பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்சே நான் சொல்கிறேன், நல்லா வேலை செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்வாங்க, கூட நான் உனக்கு 500 தரேன், 1000 தரேன், நீ எனக்கு வான்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுக்கிடுவாங்க. இது தவறு, இச்சை. அது மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள அவங்களா வந்தால் பரவாயில்ல, நீங்களா கூப்பிட்டு வேலைக்கு வச்சுக்கிறது தவறு. அடுத்தவங்களுடைய பொருள், அவங்களோட வேலை, அவங்க ஆடு மாடு, அவங்களோட பொருள். அது வாசலில் நிற்கிற காராக இருக்கட்டும், ஸ்கூட்டராக இருக்கட்டும், அவங்களுடைய எந்த விதமான பொருளாக இருக்கட்டும், அதை நாம் ஆசைப்படக்கூடாது. அதுதான் அவங்க வீடு, அந்த தோட்டம், இது யாதொன்றையும் அடுத்தவங்களுக்கு உரியதை நாம் ஆசைப்படக்கூடாது. இன்றைக்கு அந்த எண்ணம் இல்லாதனால தான் எத்தனை காரியங்கள். கள்ளக்காதல் பார்க்குறீங்களா? அடுத்தவன் மனைவி. இதை படித்து இதுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. இந்த 10 கற்பனைகளை இப்படியெல்லாம் அந்த வரக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் எவ்வளோ அழகாக அந்த காலத்திலேயே கொடுத்துருக்கிறார். அடுத்தவன் மனைவியை இச்சையாதப்பா. அவன் வீடு, வாசல், நிலம், வேலைக்காரன் வேலைக்காரி, அவங்களுக்குள்ள யாதொன்றையும் எந்த பொருளையும், ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் நீ இச்சையாத. இது 10வது கற்பனை. ஆம் பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த இந்த 10 கற்பனைகளை நாம் கடைப்பிடித்தால், கொலை செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இது கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, பொய் சாட்சி. இயேசு கிறிஸ்துவை பற்றி பொய் சாட்சி தானே சொன்னாங்க, உண்மையா இல்லையே, பொய் தானே சொன்னாங்க. இவர் தேவனை தூசித்ததை நாங்கள் காதால கேட்டோன்னு பொய் சாட்சி சொல்கிற 2 பேரை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. எங்கே குற்றம் நடக்குதோ அந்த இடத்துல பொய் சாட்சி இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். அதற்கு மிஞ்சினால் அது தப்பாக இருக்கும். அதனால் நம்ம கண்ணால் உண்மையாக பார்த்தோம்னா மெய் சாட்சி சொல்லலாம், உண்மையை நம்ம சொல்லலாம், பொய் சாட்சி சொல்லக்கூடாது. ஆம்பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த 10 கற்பனைகளையும் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். இப்போ இந்த 10 கற்பனைகளையும் நாம் மறுபடியும் சுருக்கமாக, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என் நாமத்தை நீ வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக. அடுத்து 8வது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. களவு பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அடுத்து அடுத்தவர்களுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. அடுத்து 10வது கடைசி கற்பனை என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்தவனுடைய மனைவி, வேலைக்காரன் வேலைக்காரி, ஆடு மாடு யாதொன்றையும் அவர்கள் வீட்டில் இருக்கிற எதையுமே நீ இச்சையாதிருப்பாயாக. இந்த 10 கற்பனைகளை நாம் கைக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
ஆமென். இந்த 10 கற்பனைகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் நெறையா வாட்டி சொல்றேன், ஷேர் பண்ணுங்கன்ட்டு. நீங்க பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களை இந்த 10 கற்பனைகளை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு, அதன்படி மாறுவதற்கு ஒப்பு கொடுக்குற ஒரு சிலது நம்மளால ஃபாலோ பண்ண முடியாம இருக்கலாம். 10ம் நம்மளால இல்லன்னு சொல்ல முடியாது. சிலது ஃபாலோ பண்ணாம இருக்கலாம். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து அந்த 10 கற்பனைகளையும் நாம் கடைப்பிடிக்கும்படியா நாம் ஆண்டவர் இடத்துல நம்ம அர்ப்பணிப்போமா? அது மாத்திரம் இல்ல பிரியமா, இது வெறும் கற்பனை. இது போக பிரமாணங்கள், கட்டளைகள், இன்னும் நியாய பிரமாணங்கள், இப்படியாக கூட நமக்கு சட்டதிட்டங்கள் இப்படி நெறைய இருக்கு. அது நெறைய லேவியர் ஆகமத்துல வரும், உபாகமத்துல வரும். நெறைய சொல்லுவாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது யார கல்யாணம் முடிக்கக்கூடாது, எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் அந்த மிருகத்துல நம்ம அடிச்சு சாப்பிட்றோம்ல, அதுல எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னுலாம் போட்டிருக்கும். வீடு கட்டுனா வீட்டுக்கு மாடி கைப்பிடி வைக்கணும். அதை சும்மா மொட்டையா போட்டிருக்கக்கூடாது. ஏன்னா யாருனாலும் எட்டி விழுந்துருவாங்க. இப்படி அநேக தப்பு பண்ணவன், கொலை செஞ்ச ஒருத்தன் இருந்தா அவனுக்கு 2 சாட்சி இல்லாம அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. இப்படி அநேக காரியங்களை, சட்டதிட்டங்களை நம் தேவன் கொடுத்திருக்கிறார். இது முக்கியமான 10 கற்பனைகள். வீடியோ கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு நாளும் நான் தினந்தோறும் தினம் ஒரு தியானம்னு சொல்லி போடுறேன். அது நான் யாக்கோப்பில் போடுறேன். நம்ம வேறு எதில் போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட நான் போடுறேன். சங்கீதத்தில் போடலாமா, எதில் போடலாம், எந்த அதிகாரத்தில் எதில் போடலாம், எனக்கு நடத்துகிறபடி நான் போடுறேன். நீங்கள் சொன்னாலும் நான் செய்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் அவருடைய சமாதானத்தினாலும், கிருபையினாலும், அவருடைய எல்லையில்லாத மகிழ்ச்சியினாலும், அவருடைய ஐஸ்வர்யத்தினாலும், அவருடைய பிரசன்னத்தினாலும் உங்களை நிரப்பி நடத்தி அவர் வருகை மட்டும் கைவிடாது ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.